பெரம்பலூர் திமுக வேட்பாளர் அருண் நேருவை ஆதரித்து திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்ப்போம். அந்த அளவுக்கு இவ்வளவு எழுச்சி பார்த்துக்கிற இந்த பிரச்சார கூட்டத்தை, இந்த இவ்வளவு பெரிய எழுச்சியான கூட்டத்தை முதல்ல ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர், கழகத்துடைய முதன்மை செயலாளர் அண்ணன் திரு கே என் நேரு அவர்களே. நான் முதன்மை செயலாளர்னு சும்மா வாய்க்கு சொல்லல, ஏதோ சொல்லணும்னு சொல்ல. தலைவர் என்ன சொன்னாலும் அது முதல்ல நின்று முதல் வரிசையில் நின்று முதல்ல செஞ்சு முடிக்கிறவர் தான் அண்ணன் கே என் நேரு அவர்கள். அவருடைய மகனுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறது எனக்கு மிகப்பெரிய பெருமை. செஞ்சு முடிப்பீங்களா? கண்டிப்பா ஜெயிச்சிருவோமா? இந்த பிரச்சார கூட்டத்தை ஒருங்கிணைத்துள்ள திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு காடுவெட்டி தியாகராஜன் அவர்களே, திருச்சி மத்திய மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு வைரமணி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு சி கதிரவன் அவர்களே, அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு சவுந்தரபாண்டியன் அவர்களே, மண்ணச்சநல்லூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் திரு செந்தில்குமார் அவர்களே, பேரூர் கழக செயலாளர் திரு மனோகரன் அவர்களே, அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கிளை வார்டு கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, மாவட்ட மாநில இளைஞரணி துணை செயலாளர் திரு ஆனந்தகுமார் அவர்களே, இளைஞரணியினுடைய எந்த சின்னம் எந்த சின்னம் கேட்கல, சத்தமா சொல்லுங்க, கையை வசதி காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல தம்பி அருண் நேரு அவர்களுக்கு வாக்களிச்சு லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? போன முறை நம்ம இந்த தொகுதியில் நம்ம தான் ஜெயிச்சோம், கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சோம். ஆனா அதெல்லாம் பத்தாது. இந்த முறை குறைந்தது 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல திரு அருண் நேரு அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நான் சொல்றேன், அது ஒன்றும் முடியாத காரியம் இல்லை, நிச்சயம் நடக்கக்கூடிய காரியம். இதே எழுச்சியோடு, இதே உணர்வோடு, இதே வேகத்தோடு, இதே ஆர்வத்தோடு இன்னைக்கு எம்பி ஆல்ரெடி எம்பியா டிக்ளேர் பண்ணியாச்சா? எனக்கு ஒரே இதே ஆர்வத்தோடு இன்னைக்கு தேதி 3ஆம் தேதி, சரியா? தேர்தல் தேதி 19ஆம் தேதி, 17ஆம் தேதி 5 மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணலாம். நீங்க இதே ஆர்வத்தோடு, இதே உற்சாகத்தோடு நீங்க பணியாற்றுறீங்கன்னா குறைந்தது 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தம்பி அருண் நேரு அவர்களை நீங்க எம்பி ஆக்க போறீங்க. வாக்குப்பட்டியல் எத்தனை பேர்? இது இன்னும் வசதி, உங்களுக்கு இன்னும் வசதி. ஏன் தெரியுமா? கொடி மட்டும் கொஞ்சம் இருக்குங்கண்ணே. உடனே 5 நிமிஷம் கேப் போட்டா மேல தூக்கிடுறீங்கண்ணே. கொடியை மட்டும் கொஞ்சம் இறக்குங்க. அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி எஸ்டிஐடி மாணவர்களா, விளையாட்டு வீரர்கள் எஸ்டிஐடி மாணவர்களா, உங்களுக்கு நன்றி, வருகை தந்ததுக்கு நன்றி. ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்க கண்ணுக்கு 2 விஷயம் தான் தெரியும். வாக்குப்பெட்டியில முதல் பேரு திரு அருண் நேரு பேரு, அவருக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும், சரியா? அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல நீங்க வைக்கிறீங்களே ஒரு ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வச்சிருவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? இந்த நேரத்தில் நம்முடைய சென்ற சட்டமன்ற தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலில் நான் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். சகோதரர் கதிரன் அவர்களுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் கிட்டத்தட்ட 60,000 வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தீங்க. அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.